வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பானிபூரி வீட்டிலேயே செய்ய போகிறோம். பாருங்கள், இது வந்து பானிபூரி கிட்டு நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து ஒரு 5 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அளவு பட்டாணி உரித்து அதையும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அந்த ரசம் ரெடி பண்ணுறது வந்து நான் 1/2 கட்டு மல்லி, 1/2 கட்டு புதினா, ஒரு லெமனு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி அதுக்கு வந்து ஒரு 4 கிளாஸ் தண்ணி அளந்து அந்த பானிபூரி ரசம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து ரெடி பண்ணிடலாம். வேக வச்ச அந்த உருளைக்கிழங்குகளை எடுத்து நம்ம இதை வந்து உரித்து இந்த பட்டாணியோட சேர்த்து மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது தான் நமக்கு. உருளைக்கிழங்கு வேக வச்சதை உரித்து எடுத்துட்டோன்னா அந்த மசாலா ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு தேவையான உப்பும் அதுக்கு கார மிளகாய் பொடியும் சேர்த்து வேக வச்சுருக்க பட்டாணி சேர்த்து நம்ம அப்படியே உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு வச்சிட வேண்டியதான். மசாலா வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். எந்த எண்ணெயில் பொரிக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியான பானிபூரியை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். நமக்கு ஈஸியாக கிடைக்கிது வெளியில் அந்த பானிபூரி கிட்டு. பாருங்கள், இந்த பட்டாணியில் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை இப்படி நல்லா மசித்து நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மசாலா செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. அது மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதும் அழகாக நமக்கு பொரிஞ்சு வந்துடும் இந்த பூரியெல்லாம். பாருங்கள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும்தான். அந்த ரசத்துக்கு தேவையான உப்பை நம்ம ரசத்தில் சேர்த்துட்டோம். அதனால் மசாலாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கேற்ற காரப்பொடி, அவ்வளோதான். எல்லாத்தையுமே கிளறி வச்சிடலாம். இப்போ நமக்கு அருமையான பானிபூரி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ சுவையான அருமையான பூரி உள்ள வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசமும் புதினா, மல்லி, இஞ்சி, லெமனை கடைசியாக தான் பிழிஞ்சு விட்டேன். இஞ்சி, மல்லி, புதினாவை அரைச்சிக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. அதில் லெமன் விட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பானிபூரியில் பொரித்து எடுத்துட்டா சுவையான அருமையான இது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பொரிச்சிடலாம் அதை. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இந்த பானிபூரியில் இதில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், போட்ட உடனே இந்த பானிபூரியெல்லாம் அழகாக பொரிஞ்சு வருது. பாருங்கள், அழகாக அருமையாக பானிபூரியெல்லாம் பொரியுது. பாருங்கள், இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துடலாம். எதுவுமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது அந்த பானிபூரி கிட்டில் வாங்குறது. நம்ம பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சவங்களெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பானிபூரியில் இது மாதிரி நம்ம உள்ளார வச்சிடலாம். உள்ள வச்ச மசாலாவில் இந்த ரசத்தை வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், அருமையான சுவையான வீட்டிலே ரெடி பண்ண ஆரோக்கியமான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ, பபாய்.